தமிழ்நாட்டில் இப்போ நடந்த 2 கொலைகள் யாருக்குமே தெரியாது. என்ன நடந்துச்சு, எங்கே நடந்துச்சு, இது யார் கொண்டு வரணும்? ஜனநாயகத்தின் 4வது தூணான மீடியா கொண்டு வந்திருக்கணும், நம்மள்ட்ட கொண்டாந்து சேர்த்துருக்கணும். கொண்டாந்து சேர்க்க மாட்டானுங்க. அவங்களுக்கு வேற வேலை இருக்குது. அடுத்த வீட்டில் எங்கேயாச்சும் டிவோர்ஸ் நடந்துச்சா, அடுத்தவங்க வீட்டு அடுப்பறையில் எதுவும் நல்லா சூடாக சமைச்சிக்கிட்டு இருக்காங்களா, அதை வாசம் முடிச்சுட்டு போயிட்டு இருக்கிறதுக்குன்னே மீடியா இருக்கிறாங்களே, அவங்க நம்ம கணக்கில் எடுத்துக்கொண்டோம். சோசியல் மீடியாவில் இதில் பெரிய அளவில் பேசப்படல. எனக்கு ரொம்ப வருத்தம். ஏன்னுட்டா அதற்கு சில காரணங்கள் இருக்கு. மீடியா எதை எடுத்து பேசுதோ அதெல்லாம் சோசியல் மீடியா எடுத்து பேசுவாங்க. அதை எடுத்து கட் பண்ணி போடுறதுன்னு ஒரு குரூப் இருக்குன்னு. இன்னைக்கு நடந்த அந்த 2 கொலைகளும் நெஞ்சை பதபதக்கி வைக்கிற மாதிரியான கொலைகள். இதை பற்றி நான் இப்போ டீட்டெயிலாக சொல்லுவேன். நீங்கள் தயவு செய்து சொல்கிறேன், இதை உங்களுடைய குழந்தைகளுடனோ உங்கள் குடும்பத்தினுடனோ இல்லைன்னா வெளியில் ஹெட்செட் போடாமல் நீங்கள் பார்க்குற ஆளாக இருந்தால் கண்டிப்பாக அதை தவிர்த்துட்டு தனியாக பாருங்கள். மனசை கொஞ்சம் கஷ்டப்படுத்தும். அதனால தான் சொல்கிறேன். என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத முழுசாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் உங்கள் யங் தாத்தா. யூடியூப்ல சில விஷயங்களை எங்களால் ஷேர் பண்ண முடியாது. ஏன்னு கேட்டால் சின்ன குழந்தைங்களுக்கு ஏற்பட்ட பாதிப்பு இல்லைனா கொலை நடக்கிறதெல்லாம் எங்களால் டேரெக்டாக யூடியூப்ல போட முடியாது. அது கைட்லைன்ஸ்ல மாட்டிக்கும். அதற்காக நாங்கள் வாட்ஸ்அப்பில் ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். அந்த சேனல் போயிட்டு ஃபாலோ பண்ணிடுங்க. அது குரூப்பு கிடையாது, சேனல். அவங்களுடைய ப்ரைவேட்டாக இருக்கும். நீங்கள் ஃபாலோ பண்ணதே யாருக்குமே தெரியாது. உங்கள் நம்பர் அதில் ஷோ ஆகாது. நாங்கள் போடுற எல்லா எவிடன்ஸும் உங்களால் பார்க்க முடியும். அதை போய்ட்டு நீங்கள் அந்த குரூப்பில் போய் ஜாயின் பண்ணிவிடுங்க. நாங்கள் கமெண்ட் செக்ஷனில் அதோட லிங்கை போடுறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. எங்களுடைய எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு உடனுக்குடன் சேரும். கிருஷ்ணகிரியில் அஞ்சட்டி அப்படின்னு ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் ஒரு 24 வயசு பொண்ணு தான் கணவனை பிரித்து அவங்க வீட்டுக்கு வாழ்ந்துகிட்டு இருக்கு. 2.5 வயசு பெண் குழந்தையோட அந்த அம்மா வாழ்ந்துகிட்டு இருக்கு. அப்போ அந்த பகுதியில் பெரியநாயகம் என்கின்ற கலைஞர் அப்படின்ற ஒரு திமுக இளைஞரணி செயலாளர் அந்த பெண்ணோட தொடர்புல இருக்கார். பேரை பார்த்தீங்களா? கலைஞர். நல்லா இருக்குல்ல, பொருத்தமா இருக்குது. அந்த கலைஞர் அந்த பெரியநாயகம் அந்த 24 வயசு பெண்ணோட பழகிட்டு இருக்கார். அப்படி பழகிட்டு இருக்கும்போது கடந்த 2025 டிசம்பர் 11ஆம் தேதி இந்த கலைஞர் என்ற நபர், இந்த பெரியநாயகம் என்ற நபர் அந்த பெண் வீட்டுக்கு போறாங்க. அதற்கு பிறகு அந்த பொண்ணு நாங்கள் வெளில போறோம், அப்படி என் குழந்தைய பார்த்துக்க அப்படின்ட்டு கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க ஒரு நம்பிக்கையில. அதுக்கு பிறகு அந்த குழந்தை நைட்டு ஃபிக்ஸ் வந்துடுது, உடம்பு சரியாமல் போயிடுது. பக்கத்தில் உள்ள ஒரு அரசு மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. அழைச்சிட்டு போயிட்டு அந்த குழந்தை வலிப்பு இறந்து போயிட்டு அப்படின்னு நியூஸ் கிடைக்குது. இதை தெரிஞ்ச பிரிந்து இந்த கணவர் இருக்கிறார்ல, அவருக்கு டவுட் வந்துச்சு, நல்லா இருந்த குழந்தை எப்படி செத்து போகும் அப்படின்ட்டு. இது சந்தேக மரணமாக நீங்கள் கருதணும் அப்படின்னு போலீஸ் கம்ப்ளைண்ட் ஒன்று கொடுக்குறார். அதற்கு பிறகு போஸ்ட்மார்ட்டம் நடக்குது. போஸ்ட்மார்ட்டம்ல வெளிவந்த தகவல் தான் ரொம்ப அதிர்ச்சிக்குள்ளான செய்தி. அதாவது அந்த பெண் குழந்தையோட உடம்புல சில குறிப்பிட்ட இடங்கள்ல உள்காயம் இருக்கு, இன்டர்னல் இன்ஜுரிஸ் இருக்கு அப்படிங்கிறது. இந்த இன்டர்னல் இன்ஜுரிஸ் அந்த குழந்தைக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் தாயை பிடிச்சி விசாரிக்கிறாங்க. அதற்கு பிறகு அந்த ஊர்ல விசாரிக்கும் போது கலைஞர் என்ற நபருடன் இந்த பெண் தொடர்புல இருந்தார், பெரியநாயகம் என்ற இளைஞருடன் தொடர்புல இருந்தார். அவர் திமுகவுடைய இளைஞரணி செயலாளர். ஒருவேளை அவர் மூலமா அப்படியே பிடிச்சி வரும்போது அந்த இளைஞர், அந்த பெரியநாயகம் என்ற நபர், அவரு தான் இந்த குழந்தைய அபியூஸ் பண்ணிருக்கிறார், பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்கிறார் அப்படின்னு ப்ரூஃப் ஆகி அவரை கைது செய்திருக்காங்க. இன்னைக்கு பிப்ரவரி 27ஆம் தேதி, நேற்றைய முன்தினம் பிப்ரவரி 27ஆம் தேதி போலீஸ் நேராக போய் கைது பண்றாங்க. கைது பண்ணி கொண்டு வராங்க. அதுக்கு பிறகு இந்த நியூஸ் எந்த அளவுக்கு வெளியில வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல பெரிய கண்ணும் கருத்துமா இருந்தாங்க. ஆனா மீடியாவுக்கு நிறைய வேலைகள் இருந்துச்சுல. ஏன்னா அதே 27ஆம் தேதி மீடியாவுக்கு சில வேலைகள் இருந்துச்சு. அவங்க புழைக்க பார்க்க போயிட்டாங்கன்னு வச்சுங்களேன். அதற்கு பிறகு அவர் கைது செய்யப்பட்டு இப்போ போக்சோ சட்டத்தில் அடைக்கப்பட்டிருக்கிறார். ஒரு 2.5 வயசு குழந்தைக்கு, நம்ம அது குழந்தை தெய்வம் தான் சொல்லுவாங்க, அந்த குழந்தைக்கு என்ன தெரியும்? அந்த அளவுக்கு ஒரு சைக்கோபேத்து கூட நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோமா அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி, அப்படிப்பட்ட சைக்கோபேத்துக்கு அந்த கட்சியில் நம்ம ஒரு பொறுப்பு கொடுத்துருக்குறாங்க. அது அந்த கட்சியோட பிரச்சனை. ஆனால் அந்த நபரால் இந்த சமுதாயத்துக்கு ஒரு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம அதை தட்டி கேட்கணும். ஏன்டா எல்லா கட்சியிலுமே சில தவறுகள் இருக்கும். இப்போ நாம் தமிழர் கட்சியில் இல்லையா, அதிமுக இது மாதிரி யாரும் இல்லையா? ஆனால் இதை மாதிரி நபர்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதை ஒட்டுமொத்தமாக எல்லா கட்சிகளும் தவிர்க்கணும். அதுபோக எனக்கு என்ன பிரச்சனைனா, திமுகவில் ஒருத்தன் பிரச்சனை பண்ணிட்டான் மட்டும் எல்லா மீடியாவும் அம்மிடுது இல்லை. எனக்கு அதுதான் பிரச்சனை. தாவேக்கால ஒருத்தன் பிரச்சனை பண்ணா, ஒரு தப்பு பண்ணா, ஒரு பெண்ணை ஏதாச்சும் இன்சல்ட் பண்ணா நீங்க கொண்டாந்து பெரிய அளவில் கொண்டாந்து காமிக்கிறீங்கல்ல. ஏன் திமுக நடந்தா மட்டும் ஏன் மூடிட்டு இருக்கிறீங்க? அதான் என்னுடைய கேள்வி. ஜனநாயகத்தின் 4வது தூணுன்னு பெருமையா சொல்றீங்கல்ல, உங்களுக்கு திமுகனா மட்டும் ஏன் பயம்? உங்களை யார் அடக்குறா அப்படிங்கிற கேள்வி எதார்த்தமா வரத்தான் செய்யும். 2வதான கொலை ஒட்டஞ்சத்திரத்துல பெருமான் என்ற ஒரு இளைஞர் இருக்கிறார், தலித் சமூக இளைஞர். அவர் பக்கத்தில் உள்ள ஹாலோ பிளாக் கடையில் வேலை பார்த்துட்டு இருக்கார். 2 மாசமா சம்பளம் வரலையா. அதுக்கு பிறகு ஒரு நாள் வீட்டில் சொல்லிட்டு, அம்மா நான் எனக்கு என் கம்பெனியில் 2 நாள் சம்பளம் பாக்கி தராங்க, நான் போய் வாங்கிட்டு வரேன்ட்டு போன இளைஞர் அவரும் அவருடைய நண்பரும் அங்கே போயிருக்கிறாங்க. அதற்கு பிறகு அவர் 2 நாளாக ஆளை காணும். அவங்க குடும்பத்தில் உள்ளவங்களாம் ஃபோன் பண்ணி பார்த்துட்டு நண்பரை தொடர்பு உள்ள பார்க்குறாங்க, அவரும் ஃபோன் சுவிட்ச் ஆஃப். அதற்கு பிறகு போலீஸ் கம்ப்ளைண்ட் ஒன்று கொடுக்குறாங்க ஒட்டச்சத்திரத்தில். அதற்கு பிறகு அடுத்த நாள் அந்த இளைஞர்
மிக கொடூரமா கொலை செய்யப்பட்டு ஒரு ஆத்துல மிதக்கிறார். அதை பார்த்துட்டு போலீஸ் எடுக்கிறாங்க. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல இவ்வளவு கொடூரமா ஒரு மனிதன் கொல்லவே முடியாதுங்க அப்படின்னு இருக்காங்க. ஏன்னு கேட்டா அந்த இளைஞருடைய பிரைவேட் பார்ட்டை அறுத்து வீசியாச்சு. அதற்கு பிறகு அவரோட தொட முழுக்க ட்ரில் மிஷினை வச்சு ஓட்ட போட்டிருக்கானுங்க. முகம் ஃபுல்லா சைலன்ஸ் இருக்குல்ல, அதை வச்சு மூஞ்சி ஃபுல்லா தேய்ச்சிருக்காங்க. நெஞ்சு பகுதியில இந்த பெரிய ராடை வச்சு வெட்டிருக்காங்க, கீழ்ந்துருக்காங்க. அதாவது இந்த மரம் வெட்டுற வுட் கட்டை இருக்கும்ல, அதை வச்சு கீரல் போட்டிருக்காங்க. பின் மண்டையில ஹாலோ பிளாக் கல்லால் அடிச்சு மண்டையை உடஞ்சு போச்சு. இவ்வளவு கொடூரமா கொண்ட போட்டிருக்காங்க. அதற்கு பிறகு அவங்க குடும்பத்தினர் இதை என்னன்னு விசாரிக்கும் போது இதை கண்டிப்பா போலீஸ் விசாரிக்கணும் அப்படின்னு பயங்கர போராட்டம் நடந்துச்சு. விசாரணை இல்லை என்ன சொல்லிட்டாங்கன்னா, போலீஸும் மீடியாலாம் என்ன ஃபோக்கஸ் பண்றாங்கன்னா, அந்த போனார்ல ஒரு இளைஞர், அவருக்கும் இறந்து போன இளைஞர் ரெண்டு போனாங்கல்ல, அவங்க 2 பேருக்குமே ஒரு தப்பான உறவு இருந்துச்சு. அதன் விளைவா 2 பேரும் சண்டை போட்டுட்டு இப்படி ஒருத்தன் இன்னொன்னு கொன்னுட்டான் அப்படின்றாங்க. குடும்பத்தினர் என்ன சொல்றாங்கன்னா, இதுல வேற ஒரு பிரச்சனை இருக்குங்க. அந்த ஊர்ல ஏதோ ஒரு இஷ்யூல அந்த ஒட்டன்சத்திரத்தின் எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய சக்கரபாணி இருக்காருல்ல, அவருடைய பினாமியாக இருக்கக்கூடிய பன்னீர்செல்வம் அவரோட ஆட்கள் தான் ஒரு 4 பேர் சேர்ந்து இந்த பையனை கொண்டுட்டாங்க. இடையில வேற ஏதோ பிரச்சனை இருக்கு, அது நம்ம வரைக்கும் வெளியில வரல அப்படின்னு அவங்களுடைய நியாயத்தை சொல்றாங்க. இப்போ மீடியா ஒன்று நம்மள்ட்ட காமிக்குது, சமூக வலைதளங்கள் மற்றும் அவங்க குடும்பத்தினர் ஒன்று சொல்றாங்க. நமக்கு எதை நம்புறதுன்னு தெரியலன்னு வச்சுங்களேன். மீடியா குறைஞ்சபட்ச ஒரு தர்மத்தோட சொல்றாங்கன்னா நம்மளுக்கு நம்ப முடியும். மீடியாவே சொல்லிட்டான்ப்பா, நம்பலாம்ப்பா அப்படின்னு நமக்குள்ள தெரியும்ல. இப்போதான் மீடியா எதை சொன்னா நம்ப முடியாத, மீடியா சொல்றது பொய் அப்படின்னு நம்பிக்கிட்டு நம்மள்கிட்ட கேட்குறாங்க. அதுக்கு பிறகு சோஷியல் மீடியாவில் போய் செக் பண்ணுற அளவுக்கு கேவலமான மீடியா போயிட்டுல, இவனுக்கு திட்டம் தீட்டி இது மறைக்கிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நாங்கள் மீடியா நம்பவே இல்லை. இன்னொன்று சோஷியல் மீடியாவில் பரவுது. எல்லாத்தையும் விட்டுட்டு பாதிக்கப்பட்ட குடும்பத்தின்னு ஒன்று சொல்றான்ல, இப்படி நடந்திருக்குன்னு அதை நம்ம காதல வாங்கணும்ல. இப்போ பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் இருக்காங்களே, அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல அவங்க சொல்றாங்க இது சக்கரபாணி இது மிக முக்கிய காரணமா இருக்கிறார், அதோட பினாமி பன்னீர்செல்வம் மிக முக்கியமான காரணமா இருக்கிறான்னு சொல்றாங்கல்ல, அதை நம்ம எடுத்துக்கணும். அதை போலீஸ் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல யோசிக்கவே இல்லையா? போலீஸ் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல விசாரிச்சு அங்கே இருந்து இவர் எதுவும் காரணமாக இருக்கிறாங்களா, இந்த ரூலிங் பார்ட்டியோட எம்எல்ஏ காரணமாக இருக்கிறாங்களா அப்படின்னு விசாரிக்காம மீடியாவுக்கு அவங்க தான் நியூஸ் கொடுத்தது. இவங்க 2 பேருக்கு இல்லீகல் அஃபெக்ஷன் இருந்துச்சு, அதனால கொண்டுட்டாங்கன்னு அந்த பையனை உள்ள புதுக்கி போட்டு இப்போ கேஸை முடிக்க பார்க்குறாங்க. தமிழ்நாட்டில் கடந்த 5 வருஷமா திமுக ஆட்சியில் மட்டும் 6741 கொலைகள் நடந்திருக்கதா ரெக்கார்டு சொல்லுது. செத்து போயிட்டாங்க எல்லாரும், யாரோ கொண்டு இருக்கிறாங்க. அந்த பிணங்கள் எல்லாம் பூமிக்கு அடியில தன்னோட நீதிக்காக காத்துக்கிட்டே இருக்கும். இல்லைன்னா எரிஞ்சு பஸ்பமாகி மேலே ஒருத்தராவது எனக்கு நீதி கிடைக்குமான்னு காத்துக்கிட்டே இருக்குல்ல. இதுக்கு இந்த அரசு அவங்களுக்கான நீதியை பெற்றுக் கொடுக்குமா? கிடைக்காது. இது எவ்வளவு பேர் செத்துருக்கா, நீதி கொடுத்தாங்களா அவங்க எல்லாம்? கரூர்ல 41 பேர் இறந்து போயிட்டாங்கிறத மீடியா இவ்வளவு ஃபோக்கஸா காமிச்சிங்களாப்பா, 1 மாசம் வச்சு காமிச்சிங்களாப்பா. இந்த இவங்கெல்லாம் ஒரு 6200 பேர் செத்துருக்காங்களே, அவங்கெல்லாம் எந்த ஒரு நீதியும் கிடைக்க போகிறது கிடையாது. சொல்கிறேன், துள்ள துடிக்க கொண்டுட்டாங்க, 41 பேர் இறந்து போயிட்டாங்க. கண்டிப்பாக இறந்து போன 41 பேருக்கு நீதி கிடைக்க வேண்டும், அதுக்காக தான் சிபிஐல இருக்குங்க. ஆனால் இப்போ செத்து போனது 6700 பேருக்குலாம் அவங்களாம் நீதி தேவையில்லை, அதுல யாரும் பேச மாட்டாங்க. இப்போ இந்த இறந்து போனது பெருமாள் ஒரு தலித் இளைஞர் செத்து போனார், அதுக்கு திருமாவளவன் சார் எங்க சார் இருக்கிறீங்க? நீங்க அறிவாலய கக்கூசை கழுவுறதுக்கு ஆள் இருக்கு சார், நீங்க வாங்க சார். இந்த ஒட்டச்சத்தத்தில் ஒரு தலித் இளைஞர் கொல்லப்பட்டிருக்கிறார் சார். அது உண்மையிலே ஆளுங்கட்சியோட பார்ட்டி கை இருக்கோ இல்லையோ, ஒரு தலித் இளைஞர் கொல்லப்பட்டிருக்காருன்னா அந்த இடத்துல நீங்க போய் பாத்தீங்களா சார்? எல்லாத்திலையும் தலித்தை வச்சு அரசியல் பண்றீங்களே, இதுக்கெல்லாம் நீங்க எல்லாம் வர மாட்டீங்க தெரியும். இன்னும் அடப்பெடுக்க வேண்டிய அறிவாலயம் கக்கூசில் அடப்பெடுக்க வேண்டிய டாய்லெட்டுக்கு நிறைய இருக்கின்றன. இருந்து பொறுமையை அடப்பு எடுத்துட்டு வாங்க 2026. அதுக்குள்ள நாங்க என்ன வேலை பார்க்கணுமோ நாங்க பார்த்துறோம், கவலைப்படாதீங்க. அதாவது நம்ம வாழ்ற இந்த பூமியிலேயே, நம்ம இந்த தமிழ்நாட்டிலேயே, அமைதி பூங்கான தமிழ்நாட்டிலேயே 2.5 வயசு குழந்தைய பாலியல் வன்புணர்வு கொடுமை செய்து கொலை பண்றான். ஒரு தலித் இளைஞரை கண்டபடி வெட்டி சைக்கோத்தனமா கொலை பண்றான். இது எல்லாம் இந்த நியூஸ் எல்லாம் எப்ப கவர் ஆகுதுன்னா கடைசி அந்த நேரத்துலங்க பிப்ரவரி 26, 27 தான் பூம் ஆயிட்டு வெளில வருது இந்த மேட்ரு. அந்த நேரத்துல தான் மீடியா அவங்களோட குலத்தொழிலை செஞ்சாங்க. என்னமோ சும்பச்சின்னு ஐயா அப்படின்ட்டு காசை வாங்கிட்டு யாரோ சிலர் ஆட்டி வைக்கிறாங்க. ஒட்டுமொத்த தமிழ் மீடியாவையும் ஆட்டி வச்சிருக்காங்கல்ல. எப்படி அங்கே கோடி மீடியாவோ அது மாதிரி இங்கே டாடி மீடியா இருக்கு. அங்கே கோடி மீடியா மோடியோட மடியில் உட்காந்துருக்குன்னா இந்த ஸ்டாலினோட மடியில் உட்காந்துருக்கு. இந்த மீடியா ஒட்டு மொத்தமாக தமிழகத்துக்கு எதிராக செயல்பட்டு இருக்கு அப்படிங்கிறத எங்களுடைய கருத்து. இந்த இறந்து போன 2 உயிர்களுக்கும் கண்டிப்பாக நீதி வேணும். இதற்கு பிறகு நடக்காமல் இருக்கணும். நான் என்ன சொல்கிறேன்னா, ஒருத்தனை கொண்டுட்டான், அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறது, அதுக்கு நீதி கிடைக்கிறதெல்லாம் தாண்டி இதற்கு பிறகு இந்த தவறு நடக்காமலே இருக்கணும். அதுக்கு பிறகு சட்ட ஒழுங்கு, அதுக்கு பிறகு தான் போலீஸ் எதுக்கு இருக்குது. இதற்கு பிறகு இது மாதிரி தவறுகள் நடக்காம இருக்கணும் அப்படிங்கிறத எங்களுடைய கருத்து. அந்த 2 உயிர்களுக்கும் நீதி கிடைக்கணும் அப்படிங்கிறது உங்கள் சார்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன். வேற ஒரு வீடியோ சந்திக்கு வரை உங்களுடைய இந்த விடைபெறுவது நான் உங்கள் யங் தாத்தா.